அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பாட் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோவில். எனக்கு அந்த இடத்துல உட்காந்தா சிந்திக்கிற திறனே இல்லாமல் போயிடும். ஜஸ்ட் அமைதியாக நான் உட்காந்தே இருப்பேன். மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் நான் அந்த ஏரியாவில் தான் உட்காந்துருப்பேன். நான் அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கீழேருந்து வந்த உடனே எங்கள் வீட்டில் ஒரு மெயின் ஹால் இருக்கும். அந்த ஹாலில் இந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் போட்டிருப்போம். இந்த சைட் ஃபுல்லாக புக்ஸ் அடுக்கி வச்சுருப்பாங்க. தமிழ் புக்ஸ் நிறையா இருக்கும் அண்ட் இஸ்லாமிக் புக்ஸும் நிறையா நாங்கள் வச்சுருப்போம். இது எல்லாமே இஸ்லாமிக் புக்ஸ் தான். இந்த குரான் நான் சின்ன பிள்ளையில் ஓதின குரானு, ரொம்ப பழைய குரானு. ஆனால் நாங்கள் அதை அப்படியே ஒரு மெமரியாகவே அப்படியே நாங்கள் வச்சு தான் இருக்கோம். ரொம்ப பழசாயிட்டு இந்த குரானு, இருந்தாலும் நாங்கள் இந்த குரானில் தான் ஓதுவோம். இந்த குரான் அப்படியே வச்சுருக்கோம். அண்ட் மேலே இருக்கிறது 2 ரோ ஃபுல்லாகவே இஸ்லாமிக் புக்ஸ் தான் இருக்கும். நிறைய இஸ்லாமிக் புக்ஸு. இது எல்லாமே ஒரு செட்டாக நாங்கள் வாங்கினது மண்ணடியில். அண்ட் இது எங்கள் மாமா தான் எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க இந்த புக்ஸ் எல்லாம். இந்த ப்ரைஸ் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் சத்தியமாக நான் இல்லைங்க, என் தங்கச்சியோடது. என் தங்கச்சி ஸ்கூல் படிக்கும்போது 2014-15 டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடந்த இஸ்லாமிக் குவிஸ் காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தா. மாஷாஅல்லாஹ். அது உள்ளே இருந்துச்சு, அதை எடுத்து வெளியே வைக்கலாம், நான் தான் வெளியே வச்சேன். அண்டு அந்த ஷெல்ஃப் ஒட்டின மாதிரியே போகிறது இது என்னோடய தம்பியோட ரூமு. இங்கே இருக்கிற ஷீல்டெலாம் கூட என் தங்கச்சி வாங்கினது தான். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ஷீல்டுமே என் தங்கச்சி தான் மேக்ஸிமம் வாங்கியிருப்பாள். அவள் ரொம்ப ஷார்ப்பு. ஸோ அவள் தான் மேக்ஸிமம் ப்ரைஸ்லாம் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வருவாள். என்னை விட அவள் ஷார்ப்பு. அதுதான் உண்மையிலே ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் இதுதான் என்னோடய தம்பியோட ரூமு. இந்த ரூமில் ஏசியே போடலனாலும் இதுக்கு பேக் சைடில் ரிவர் வியூ தான் இருக்கும். ரிவர்லேருந்து செம்மையாக காற்றடிக்கும். இந்த விண்டோலாம் நம்ம ஓப்பன் பண்ணி விடடா போதும், சூப்பராக காற்றடிக்கும். அண்ட் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற விண்டோவை ஓப்பன் பண்ணின உடனே நெக்ஸ்ட்டு ரொம்ப நெக்ஸ்ட்டு வீடே எங்கள் டேடியோட செகண்ட் பிரதர் வீடு. செகண்ட் எல்டர் பிரதரோட வீடு தான் இந்த விண்டோ தெரியுதுங்க இல்லையா? இது கூப்பிடுற தூரத்தில், அதாவது கூப்பிட்ட குரலுக்கு கேட்குற மாதிரி தான் அக்கம் பக்கம் எல்லாமே சொந்த பந்தமாக தான் இருப்போம். இது எல்லாமே நாங்கள் இப்போது எங்கள் ஹனா பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமேட்டு போட்டது. பாப்பாவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த ரூமில் இருக்கிறது மட்டும்தான் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் போட்டோம். எங்கள் வீடு 2011 எங்கள் அத்தா ஸ்டார்ட் பண்ணாங்க பில்ட் பண்ண. 2012 நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் மூமா வீட்டில் தான் இருந்தோம். எங்கள் அம்மா 5 பிரதர்ஸ்க்கு ஒரே ஒரு சிஸ்டர். ஸோ மூமானா கிராண்ட் மதர். அவங்க கூடவே வச்சுருந்தாங்க. ஸோ கூட தான் இருந்தோம், மூமா வீட்டில் தான் இருந்தோம். 2011 நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. இது பால்கனி. இந்த பால்கனியில் நின்று பார்த்தா இந்த ரோடு ஃபுல்லாக ஈஸியாக தெரியும், அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும். அந்த எண்டில் ஒரு ரெட் கலரில் இருக்கிற வீடு எங்கள் அம்மாவோட ஃபஸ்ட் எல்டர் பிரதர் வீடு. ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்குங்க இல்லையா? இந்த வீட்டுக்கு அப்படி பேக் சைடில் தான் எங்கள் டேடியோட ஃபஸ்ட்டு அண்ணாவோட வீடு. இதுதான் எங்கள் ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே அம்மா கூட பிறந்தவங்களும் அத்தா கூட பிறந்தவங்களும் தான் சுற்றி இருப்பாங்க. நெக்ஸ்ட் இது என்னோடய ரூமு. இந்த வார்ட்ரோப் எல்லாமே 2012 எங்கள் அத்தா ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இந்த வார்ட்ரோப் எல்லாமே நாங்கள் ஃபஸ்ட்டே போட்டதுனால அங்கங்கே கொஞ்சம் விரிசல்லாம் இருக்கும். ஏன்னா என் பசங்கக்கிட்டேருந்து இதெல்லாம் பாதுகாக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ரொம்ப எதுவும் இது பண்ண மாட்டாங்க. ஆனால் கண்ணு முன்னாடி லைட்டாக தூக்கியிருக்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக பிச்சு விட்டுருவாங்க. பசங்களுக்கு அதை பார்த்தாலே நோண்டணும்னு தோணும் போல இருக்குது. நம்ம எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. என்னோடய ரூம்லேயுமே நல்ல சன்லைட் வருங்க, நல்ல காற்றுமே வரும். எனக்கு ரோட் சைட்லேருந்து வரும். என் தம்பி ரூமில் ரிவர் சைட்லேருந்து வரும். இதுதான் என்னோடய வார்ட்ரோபு. எப்பயுமே எந்த ரூமாக இருந்தாலும் சரி, நம்ம படுக்கிறதுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு சார்ஜர் கேபிள் போடுற ஒரு வசதி இருந்தாலே நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடும். ஏன்னா மெயின் நம்ம ஃபோன் சார்ஜ் போடுறது, அப்பப்போ கை கெட்டின தூரத்தில் வச்சு எடுத்து பார்த்துக்கிறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு இது ஹெட் சைட்லேயே வரும். அண்டு இது என்னோடய பாத்ரூமு. ஏன்னா எனக்கு எங்கள் வீட்டிலையே ரொம்ப பிடிச்சது அந்த ரிவர் சைட் வியூ தாங்க. வீட்டுக்கு பின்னாடியே ரிவர் வியூ வரும், ரிவர் இருக்கும். நம்ம இந்த இடத்துல இப்படி உட்காந்து காஃபி குடிக்கலாம். இல்லைனா இந்த ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு இப்படி உட்காந்து சாப்பிட்றப்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த சன்னி டைமாக இருந்தாலும் சரி, எந்த பீரியடாக இருந்தாலும் சரி, பின்னாடி ஆறு ஓடுறதுனால இந்த இடத்துல மட்டும் எப்போயுமே காற்று அடிச்சுட்டே இருக்கும். இந்த இடத்துல உட்காந்தோம்னா அப்படி தான் காற்றடிக்கும். இப்போ ஆற்றுல சுத்தமாக தண்ணி இல்லை.
நேற்று நான் வெளியே போகிறப்போ ஒரு ஆறு சைடில் பார்த்தேன். அந்த ரிவர்லாம் நல்லா தூர்வாரி க்ளீனாக வச்சுருந்தாங்க. எங்கள் வீட்டு சைடுக்கு பின்னாடி உள்ளது இன்னும் தூர்லாம் வரல. இந்த ரைட் சைடில் ஒரு பெரிய மாமரம் இருக்குது. இந்த மாமரம் ரொம்ப வருஷமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய மாங்காய் இப்போ சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் அவ்வளோ பார்க்குற இடம் ஃபுல்லாகவே மாங்காவாக அப்படி தான் காய்ச்சி நிற்கும். இந்த பிளேஸ் தான் நான் சொன்னேன். இந்த தொட்டி என் பையன் சின்ன பையனாக ஒரு 2 இயர்ஸ் ஐ திங்க் 1 இயர் நினைக்கிறேன் 1.5 இயர் இருக்கிறப்ப நாங்கள் திருச்சியில் ஒரு மால் போனப்போ அடம் பிடிச்சி வாங்கினா. அவன் ஃபஸ்ட்டு வாங்கின டாய்னா இந்த ஊஞ்சல் தான். ஸோ எனக்கு ரொம்ப எங்கள் வீட்டில் பிடிச்சது இந்த பிளேஸ் தாங்க. இதை தான் நான் சொல்லியிருந்தேன். மழை பெஞ்சாலுமே இந்த இடத்துல உட்காந்து காஃபி குடிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சில்லுன்ற கிளைமேட்டோட வானம் பார்த்த மாதிரி ரிவரில் தண்ணி ஓடினா இன்னும் சூப்பராக இருக்கும். எங்கே நம்ம இருந்தாலுமே நம்ம அம்மா வீட்டில் கிடைக்கிற அந்த சலுகை வேறு எங்கேயுமே கிடைக்காது.